Students, Assistant Professor, Department of Mechanical Engineering. I am handling the subject GE 8077 Total Quality Management. Before getting into the subject, we must know the course outcomes and objectives of the subject. Right. So first one is course objectives to facilitate the understanding of quality management principles and processes. Yes. So by learning this subject நம்மளால் வந்து we can able to understand the quality management principles என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் and also how we can able to implement the principles in an organization for their development அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா எப்படி குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஆல்சோ அந்த பிரின்சிபல்ஸை எப்படி நம்ம ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட வெல்ஃபேருக்கு அதோட ப்ராஃபிட் கெயின் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் ரைட் நெக்ஸ்ட் இஸ் கோர்ஸ் அவுட்கம்ஸ் the students would be able to apply the tools and techniques of quality management to manufacturing and service processes. எஸ் கோர்ஸ் அவுட்கம்ஸ் அப்படின்னா வந்து நம்ம இந்த சப்ஜெக்டை படித்ததுக்கப்புறம் நமக்கு என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோர்ஸ் அவுட்கம்ஸ் ரைட் ஸோ பை லேர்னிங் திஸ் சப்ஜெக்ட் வி கேம் டு நோ தேட் சம் ஆஃப் தி management principles and techniques which will be helpful for the management to gain profit as well as இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்லேயும் மேனேஜ்மெண்ட் சைட்லேயும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் நல்லபடியாக லீட் பண்ணுறதுக்கு ஒரு டூலாக இருக்கும் ரைட் திஸ் இஸ் தி கோர்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ் ரைட் நெக்ஸ்ட் இஸ் யூனிட் 1 introduction. The contents that we are going to learn in this unit 1 are introduction to quality, need for quality, evolution of quality, definition of quality, dimensions of product and service quality, basic concepts of TQM framework, contributions of Demings, Juron and Crosby, right? They are the TQM gurus அப்படின்னு சொல்லுவோம் right? We are considering these three persons are the leaders or the very important persons in TQM right அப்படின்னு சொல்லுவாங்க because their contribution in the TQM principles is more right நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க TQM பிரின்சிபல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்கனைசேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இவங்க நிறைய பிரின்சிபல்ஸை டெவலப் பண்ணியிருக்காங்க ரைட் தட் இஸ் வை வி கன்சிடர் தீஸ் த்ரீ பர்சன்ஸ் ஆஸ் தி குருஸ் ஆஃப் TQM ரைட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ரைட் நெக்ஸ்ட்டு பேரியர்ஸ் டு TQM ஒரு ஆர்கனைசேஷனில் TQM பிரின்சிபல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தடைகள் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு TQM quality statements, next is customer focus right this is the contents of unit 1 next is yes introduction to quality na enna அப்படிங்கறத பார்க்க போறோம் right yes quality அப்படிங்கிறதுக்கு தரம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் கூட சொல்லலாம் right so in later 1920s வந்து ஒரு ப்ராடக்ட் செய்யும்போது அதோட குவாலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவும் அமெரிக்கன்ஸ் இவால்வ் பண்ணியிருக்கிறாங்க பிகாஸ் டு சஸ்டைன் இந்த மார்க்கெட் ரைட் பிகாஸ் ஒரு ப்ராடக்டே வந்து நிறைய கம்பெனிஸ் செய்யும் ரைட் டேக் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனையே வந்து நிறைய கம்பெனிஸ் செய்கிறாங்க ரைட் இஃப் தட் ஆர்கனைசேஷன் வாண்ட்ஸ் டு சர்வைவ் இன் த மார்க்கெட் that organization must produce a quality product then only எல்லா ப்ராடக்டையும் கம்பீட் பண்ணி அது மார்க்கெட்டில் சர்வைவ் பண்ண முடியும் ரைட் ஸோ டு survive in the market or to get success in a business we should give a quality product right so quality is a key ingredient for success in a business அப்படிங்கிறது வந்து 90s late 1920ஸ்லேயே வந்து இந்த TQM குரூஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ரைட் ஸோ நெக்ஸ்ட் குவாலிட்டி அதை ஷார்ட்டாக சொல்ல போனால் இட் இஸ் தி ஃபிட்னஸ் ஃபார் யூஸ் ரைட் இந்த டேர்ம் தான் வந்து ஜுரான் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த TQM குரு ஸ்டேட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அதர்வைஸ் quality is customer satisfaction right if a customer thinks that the quality that the product satisfy his needs right our needs வந்து satisfy பண்ணுச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த கஸ்டமர் மனசில் இருக்கும் right then only he thinks that the product should have a level of quality அப்படின்னு வரும் right yes next is
before getting into the topic, we must know some of the keywords, right? சில keywords we should know, right? While learning the quality TQM management என்ன அப்படின்னு படிக்கும்போது இந்த keywordsையும் we must know, right? First one is a product. So a product is the output of any process, right? If an organization does a work, right, at the end of the work, it that organization produces a product, right? ஒரு ஒர்க் வந்துச்சுன்னா at the end of the work it there is a product, right? அதான் end customer கொடுப்பாங்க, right? That is the product, right? So productல பார்த்தா there are two categories of products. One is goods, next one is services, right? Goods means the physical things such as cell phones, pen, bikes, etc. Right? Goods அப்படிங்கிற போது ஒரு physical thing, right? It may be anything. It may be a bag, it may be a book, right? It may be a mobile phone, yes, it may be a computer, right? Whatever it may be, it is a physical thing, right? Next one, right? Or which means a kind of work performed by someone else, such as banking, insurance, and transportation. ஆர்கனைசேஷன் இருக்கிற பீப்புள்ஸ் ஒரு சர்வீஸ் கொடுக்கறது தான் வந்து சர்வீஸ் அப்படிங்கிற கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட், ரைட்? இட் மேபி பேங்கிங் சர்வீஸாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கலாம், இன்னும் நிறைய சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ரைட்? that comes under service type of a product, right? Next one is a customer. A customer is anyone who receives or is affected by the product and or services. ஒரு ஆர்கனைசேஷன் செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்டை ரிசீவ் பண்ணி பெனிஃபிட் ஆகக்கூடியது தான் கஸ்டமர்ஸ், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், a company manufacturing a mobile phone, right? The peoples, those who are buying the mobile phones are the customers, right? ஒரு மொபைல் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து கஸ்டமர், ரைட்? ஸோ இந்த கஸ்டமரில் there are two types of customers. One is external customers and the next one is internal customer, right? External customers, it includes clients or end users who buy the product, right? As I told you earlier, மொபைல் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்டர்னல் கஸ்டமர், ரைட்? ஆர் இஃப் சர்வீஸ் ஓரியன்டில் பார்க்கும்போது ஒரு பேங்கிங் செக்டராக இருந்துச்சுன்னா பணம் போடுறவரோ இல்லை பணம் எடுக்கிறவரோ வந்து கஸ்டமர், right? So next one is the internal customer. Internal customer means members of the company that produces the product, right? In an organization there are many departments, right? Take an example, take an industry. That industry may be there is a manufacturing department, there is a packing department, yes, and the department கூட இருக்கலாம், right? If கூடிய ப்ராடக்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய காம்பனண்ட், தென் இட் வில் கோஸ் ஆன் டு த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் அதில் குவாலிட்டியில் பாஸ் ஆச்சுன்னா இஃப் இட் கோஸ் டு த பேக்கிங் செக்ஷன், ரைட்? ஸோ மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு த இன்டர்னல் கஸ்டமர்ஸ் ஆர் த குவாலிட்டி டிபார்ட்மெண்ட். குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்னல் கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி பேக்கிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ், ரைட்? ஒன்ஸ் த ப்ராடக்ட் த மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் செஞ்ச ப்ராடக்ட்டு இங்கே குவாலிட்டியில் பாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் இட் வில் கோஸ் ஆன் டு த பேக்கிங் டிபார்ட்மெண்ட். ஸோ குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறது வந்து பேக்கிங் டிபார்ட்மெண்ட். ஸோ குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டோட கஸ்டமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் டிபார்ட்மெண்ட், ரைட்? ஸோ தட் இஸ் இன்டர்னல் கஸ்டமர்ஸ். Next is customer satisfaction. It is the state of affair in which the customer feels that their expectations have been met by the product, right? Once a customer buys a product, right, because of its the product performance நல்லா இருந்துச்சு அப்படின்னா the customer satisfies with the product performance, right? That is called as customer satisfaction, right? ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், right? If the mobile phone performs or works well, right, at that time the customer thinks that அந்த ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும், right? That is called as customer satisfaction, right? Next is
stated needs and implied needs, right? First one, stated needs. The customer specifies for procurement of the product. So take an example, ஒரு பென் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம், right? That pen, before purchasing that product, the customer thinks that எனக்கு இந்த பென் வந்து ப்ளூ கலரில் இருக்கணும், இல்லை க்ரீன் கலரில் இருக்கணும், இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து இவ்வளோ ஒரு 100 ருபீஸில் இருக்கணும், இல்லை 50 ருபீஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ரைட்? தட் இஸ் தி ஸ்டேட்டட் நீட்ஸ். வாட் இஸ் த நீட்ஸ் ஆஃப் த அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டேட்டட் நீட்ஸ், ரைட்? நீட்ஸ், ரைட்? This is the associated functions that the product is supposed to perform, right? ஒரு பெண்ணாக இருக்கட்டும், அதோட மெயின் ஜாப் என்ன? இட் ஷுட் ரைட் வெல், ரைட்? நல்லா எழுதணும், கிளியராக எழுதணும், ரைட்? தட் இஸ் தி இம்ப்ளாய்டு நீட்ஸ். மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோன்னா கால் கரெக்டாக ரிசீவ் ஆகணும், ஆடியோ கிளாரிட்டி கரெக்டாக இருக்கணும், சிக்னல் பிரேக் ஆகக்கூடாது, ரைட்? தட் இஸ் த இம்ப்ளாய்ட் நீட்ஸ், ரைட்? ஸ்டேட்டட் நீட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம், ப்ரைஸ் ரேஞ்ச் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ சைஸில் இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம், ரைட்? தட் இஸ் தி ஸ்டேட்டட் நீட்ஸ் ஆஃப் அ கஸ்டமர். The next one is deficiency, right? It is the product failure that results in product dissatisfaction, right? If the product does not performs well, right? வாங்கின ப்ராடக்ட்டு நல்லா ஒர்க் ஆகலை, அதோட கோட்டட் பெர்ஃபார்மன்ஸுக்கு அதை மீட் பண்ணல அப்படின்னா தேட் கஸ்டமர் ஃபீல்ஸ் தேட் இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி ஏற்படும், ரைட்? தட் இஸ் டெஃபிஷியன்சி, ரைட்? ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா எரர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டெஃபிஷியன்சி. இட் மே பி எ ஸ்கேல், இட் மே பி எ மைக்ரோமீட்டர், எனிதிங், ரைட்? ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எரர்ஸ் ஏற்படும், ரைட்? தட் இஸ் தி டெஃபிஷியன்சி, ரைட்? The next is need for quality. The reasons for quality become a priority for most of the organizations, right? Yes, the first thing is competition. Today's market demand high quality products at low cost. Having high quality reputation is not enough. Internal cost of maintaining the reputation should be less, right? நம்ம ஒரு மொபைல் ஃபோனை எடுத்துக்கலாம், ரைட்? மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோம்னா there is a lot of products or there is a lot of brands, right, in the market, right? If the product or if an organization fails to produce a quality product, right, it is really difficult to sustain in the market, right? Take an example, இந்தியன் மார்க்கெட்டில் லாவா, செல்கான், மைக்ரோமேக்ஸ் அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ் இருந்தது, ரைட்? நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிராண்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது, ரைட்? பிகாஸ் ஆஃப் ஃபெயிலிங் டு ப்ரொடியூஸ் ஆர் ஃபெயிலிங் டு கிவ் அ குவாலிட்டி ப்ராடக்ட் டு த கஸ்டமர்ஸ். அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டை கொடுக்க முடியாதனால தான் வந்து இப்போது அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாமல் போயிடுச்சு, ரைட்? தட் இஸ் காம்படிஷன், ரைட்டாக? ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா தான் வந்து அந்த ப்ராடக்ட்டு மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சேஞ்சிங் கஸ்டமர்ஸ், ரைட்? கஸ்டமர்ஸ் டிமாண்டுக்கு ஏற்றாப்பில் அந்த ப்ராடக்டில் ஆல்ட்ரேஷன்ஸ் கொடுத்து கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும், ரைட்? ஸோ பிஃபோர் ஒரு 10 years எடுத்துக்கிட்டால் மொபைல் ஃபோன்ஸ்னு பார்த்துட்டுனா ஜஸ்ட் ஃபார் டாக்கிங், பேசுகிறதுக்கும் இல்லை எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கு மட்டும்தான் இருக்கும், ரைட்? பட் இந்த ப்ரெசன்ட் சினாரியோ இப்போ பார்த்துக்கிட்டோன்னா கேமராஸ் இருக்கணும், ஹை குவாலிட்டி கேமராஸ் இருக்கணும், மியூசிக் சிஸ்டம்ஸ் இருக்கணும், டச் ஸ்க்ரீன்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய நீட்ஸ் கஸ்டமர்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்? ஸோ கஸ்டமர்ஸோட மைண்டுக்கு சேஞ்சிங் கஸ்டமர்ஸோட நீட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆர்கனைசேஷன் ஷுட் மேக் சேஞ்சஸ் ஆன் த ப்ராடக்ட் அண்ட் இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை த நீட்ஸ் ஆஃப் த கஸ்டமர்ஸ் ஆல்சோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராடக்ட் மிக்ஸ். The shift from low volume high price to high volume low price have resulted in a need to reduce the internal cost of poor quality, right? So many organizations shifting their production from low volume high price low volume products செய்கிறதுலேருந்து மாஸ் ப்ரொடக்ஷன் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க, ரைட்? லைக் ப்ரொடியூசிங்
low price high volume product, right? Then only they can able to maintain the quality of the product. Mass production செய்கிறதுனால we can say that the product has a certain level of quality standards நல்லா improve ஆகும். And also maintaining the quality is also very easy in mass production, right? That is why many of the organizations started producing high volume low price products for their betterment of குவாலிட்டியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிறைய ஆர்கனைசேஷன் ஸ்டார்டட் டூயிங் மாஸ் ப்ரொடக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஹையர் லெவல் ஆஃப் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரைட்? எஸ், நவடேஸ் கஸ்டமர்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரைட்? பிகாஸ் ஆஃப் த higher level of market competition, right? நிறைய கம்பெனிஸ், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் ஸ்டார்டட் கிவிங் மோர் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ், ரைட்? ஸோ த கஸ்டமர்ஸோட மனசுலையுமே வந்து ஹையர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க, ரைட்? ஸோ த ஆர்கனைசேஷன் மஸ்ட் ப்ரொடியூஸ் ஹையர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் டு சர்வைவ் இன் த மார்க்கெட். நெக்ஸ்ட் இஸ் எவால்யூஷன் ஆஃப் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி அப்படிங்கிற key term started evolving in the early 1920s, right? So Americans, they are the pioneer in implementing quality principles in the organization அப்படிங்கிறது கூட சொல்லலாம், ரைட்? அமெரிக்கன்ஸ் தான் வந்து ஆர்கனைசேஷனில் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஸ்டெப்ஸை எடுத்தது, ரைட்? அண்ட் ஆல்சோ இன் லேட் 1950s குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை ஜாப்பனீஸ் ஸ்டார்டட் அடாப்டிங் ஃப்ரம் த அமெரிக்கன்ஸ், ரைட்? குவாலிட்டி கான்செப்ட்ஸை, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நியூ கான்செப்ட்ஸை இண்டஸ்ட்ரியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறத ஃப்ரம் த அமெரிக்கன்ஸ் ஜாப்பனீஸ் எடுத்துக்கிட்டு இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தாங்க. தட் இஸ் இன் லேட் 1950s, ரைட்? ஸோ இன் 1970s to 80s some of the western gurus also followed the Japanese method of implementing the quality concept in the organization-ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி இண்டஸ்ட்ரியலில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைட்? தட் இஸ் இன் 1970s to 80s, right? So the next is by implementing the quality principles, right, we can able to get a quality product, right? ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் செய்கிறதுக்கான ரீசன் என்ன? வாட் இஸ் த ரீசன் ஃபார் ப்ரொடியூசிங் அ ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பெர்ஃபார்ம் ஆஸ் இன்டெண்டட். எப்படி சொன்னோமோ அந்த ஆர்கனைசேஷன் அந்த ப்ராடக்ட்டை ரிலீஸ் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரியே வந்து அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகும், ரைட்? பெர்ஃபார்ம் ஆஸ் இன்டெண்டட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கம்ப்ளை வித் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்ஸ். எஸ், கஸ்டமரோட நீட்ஸை எடுத்துக்கிட்டு தான் வந்து தட் ஆர்கனைசேஷன் produce that product, right? So and the product, if the product has higher level of quality, that product must meet the customer requirements, right? The next one is comply with regulatory requirements, right? If the product wants to launch in the market, or product market launch ஆக போகுது அப்படின்னா it has a certain rules and regulations, right? That is framed by the government, right? The government regulations-க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் மீட் பண்ணுறதுக்கு அளவுக்கு அந்த ப்ராடக்ட் இருக்கணும், ரைட்? தென் ஒன்லி அதை வந்து மார்க்கெட்டில் லான்ச் ஆகி எல்லா கஸ்டமர்ஸையும் ரீச் ஆக முடியும், ரைட்? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹாவ் தி அப்ராப்ரியேட் டிகிரி ஆஃப் குவாலிட்டி. ஒரு சர்டன் லெவல் ஆஃப் குவாலிட்டி, ரைட்? ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஒரு ப்ராடக்ட்டு மார்க்கெட் லான்ச் ஆச்சுன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து எவ்வளவு நாள் அந்த ப்ராடக்ட்டு நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும், ரைட்? ஹவு குட் த ப்ராடக்ட் இஸ் அப்படிங்கிறது தான், ரைட்? தட் இஸ் தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் அ குவாலிட்டி ப்ராடக்ட் பை த ஆர்கனைசேஷன். எஸ், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் குருஸ் ஆஃப் TQM, ரைட்? they are some of the gurus, right? ஸோ குவாலிட்டி பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறத வந்து ஏர்லி 1920s வந்து அமெரிக்கன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம், ரைட்? ஸோ the first four, these are American gurus, right? The first one is Walter S. Shewhart. He is called as the grandfather of TQM. The next one is W. Edwards Deming, right? His nickname is the father of quality control, right? Demings also wrote a book on Deming's 14 principles on quality management அப்படிங்கிற ஒரு புக் ரைட் பண்ணிக்கிறாரு.
right? We will study his principles later in this unit also. The next one is Joseph M. Juran, right? He stated uh, statement, right? Quality is the fitness for use அப்படிங்கிறத ஸ்டேட் பண்ணவது இவர் தான், ரைட்? ஸோ ஹீ இஸ் கால்ட் அஸ் ஜுரான். The next one is Philip B. Crosby. And also the last one, he is the Japanese guru. He is called as Jenichi Taguchi, right? டகுச்சி அப்படிங்கிற டகுச்சி ஃப்ரேம் பண்ண நிறைய குவாலிட்டி பிரின்சிபல்ஸை இன்னுமே வந்து நிறைய பேர் அடாப்ட் பண்ணி ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, ரைட்? ஸோ தீஸ் ஆர் த gurus of TQM. So the next one is definition of quality. Quality is fitness for use, right? This is stated by Mr. Juran. The next one is quality is conformance of requirements. This is stated by Crosby. The next is quality is the predictable degree of uniformity and dependability at low cost and suited to the market, right? That is stated by Mr. Deming. Quality is the loss imparted by the product to the society for the time the product is shipped. That is stated by Mr. Taguchi. The next one is the quality is the totality of features and characteristics of a product or service that bear on its ability to satisfy stated and implied need of the customers, right? That is stated by ISO, that is International Standardization Organization for Standardization. That is International Organization for Standardization. This is the definition for quality which is accepted globally, right? If you were asked, so the next one is the quality is the predictable degree of uniformity and dependability at low cost and suited to the market. That is stated by Mr. Deming. Quality is the loss imparted by the product to the society from the time the product is shipped. That is stated by Mr. Taguchi. Quality is the totality of features and characteristics of a product or services that bear on its ability to satisfy stated and implied needs of the customer. That is stated by an organization called ISO, that is International Organization for Standardization, right? This is the definition for quality that is accepted globally, right? In an exam, if you are asked a definition for quality, you must write the last one, that is a definition stated by ISO. The next one, yes, dimensions of product quality. The first one is performance. How well the product performance the customer intended use, right? So for easily understanding all the எல்லாத்தையுமே வந்து ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ மொபைல் ஃபோன். ஒரு மொபைல் ஃபோனை கம்பேர் பண்ணி தான் வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த எக்ஸ்ப்ளனேஷன், ரைட்? ஃபர்ஸ்ட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ், ரைட்? ஒரு ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட் லான்ச் ஆகும்போது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே that ப்ராடக்ட் வில் பெர்ஃபார்ம் வெல், ரைட்டா? தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ். மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சிக்னல் கவரேஜ் கிடைக்கணும், ஒரு நல்ல ஆடியோ குவாலிட்டி, நல்ல ஒரு வாய்ஸ் கிளாரிட்டி அதை கொடுக்கணும், ரைட்? ஸோ தேட் ஃபோன் அந்த ரெண்டையுமே வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா that ப்ராடக்ட் இஸ் பெர்ஃபார்மிங் வெல் அப்படின்னு அர்த்தம், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் a future. It is nothing but the special characteristics of the product that appeals to the customers. That is the additional features of a product, right? So ஒரு மொபைல் ஃபோனோட மெயின் பர்பஸ் என்னன்னா கால் பேசணும், ரைட்? மேபி ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணணும், ரைட்? தட் இஸ் த மெயின் ஒர்க், ரைட்? அதோடையே வந்து பேஸ்ட் ஆன் ஆர் சேஞ்சிங் கஸ்டமர்ஸோட மைண்டை ஏற்றாப்புல நவடேஸ் வி நீட் கேமராஸ், மியூசிக் சிஸ்டம்ஸ், ஒரு டச் ஸ்க்ரீன் இருக்கணும், ரைட்டா? இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ், ரைட்? தட் இஸ் அடிஷ்னல்
ஃபீச்சர்ஸ் ரைட்டாக எக்ஸஸாக ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சொகுசு அப்படின்னு கூட சொல்லலாம் ரைட். ஸோ ஒரு கார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு கார் அதோட இன்டர்நெட் நீட் என்ன, இட் டிரைவ்ஸ் வெல், இட் நல்லா போகணும் ரைட். தட் இஸ் த இன்டென்டட் நீட். அதே அந்த காரில் வந்து நமக்கு ஒரு சன்ரூஃப் இருக்கணும், ஒரு மியூசிக் சிஸ்டம் இருக்கணும், ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி இருக்கணும் ரைட். தீஸ் ஆர் த அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் ஆன் த ப்ராடக்ட் ரைட். தட் இஸ் தி ஃபியூச்சர்ஸ். த நெக்ஸ்ட் ஒன், கன்ஃபர்மன்ஸ், degree to which the physical and performance characteristics of a product match pre-established standards. So if a product is going to launch in a market right, Indian marketல ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்னா there is a certain amount of regulatory regulations இருக்கும் ரைட். ட்ராய் அப்படிங்கிறவங்க வந்து இந்தியாவில் வந்து மொபைல் ஃபோன்ஸ்க்கான ஒரு ரெகுலேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஆல் த மொபைல் ஃபோன்ஸ் தட் ஆர் கோயிங் டு லான்ச் இன் த இந்தியன் மார்க்கெட் மஸ்ட் மீட் த ரெகுலேட்டரி ரெகுலேஷன்ஸ் ரைட். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டினா பிளாக்பெரி மொபைல் ஃபோன்ஸ், அந்த பிளாக்பெரி மொபைல் ஃபோன்ஸ் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் கிடையாது ரைட். ஸோ இந்தியாவோட ரெகுலேட்டரி ரெகுலேஷன்ஸை அந்த மொபைல் ஃபோன் மீட் பண்ணல. தட் இஸ் ஒய் இட் வாஸ் பேண்ட் இன் த இந்தியா ரைட். ஸோ எந்த ப்ராடக்ட்டும் அந்தந்த மார்க்கெட்டோட ரெகுலேட்டரி ரெகுலேஷன்ஸை வந்து மீட் பண்ணணும் ரைட். தட் இஸ் கன்ஃபர்மன்ஸ். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிலையபிலிட்டி. இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் அ ப்ராடக்ட் surviving over a specific period of time under stated conditions of work right. மொபைல் ஃபோனே எடுத்துக்கலாம். that மொபைல் ஃபோன் ஒரு நல்ல கண்டிஷனில் வாரண்ட்டி பீரியட் வரைக்குமாவது ஒர்க் பண்ணணும் ரைட். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் ஃபோனுக்கு இஃப் த வாரண்ட்டி பீரியட் இஸ் 1 year, அந்த 1 yearலையாவது வந்து அந்த மொபைல் ஃபோன் ஷுட் பெர்ஃபார்ம் வெல் ரைட். எந்த ஹேங் ஆகாமல், ஸ்விட்ச் ஆஃப் ஆகாமல், அடிக்கடி ஸ்விட்ச் ஆஃப் ஆகாமல், ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆஃப் ஆகாமல் ஒர்க் பண்ணணும். இட் ஷுட் பெர்ஃபார்ம் வெல். தட் இஸ் கால்ட் அஸ் ரிலையபிலிட்டி. தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் சர்வீசபிலிட்டி. is the ability to repair a product quickly and easily right. if the product gets repaired or damage ஆயிடுச்சு அப்படின்னா that repair must be rectified as soon as possible and quickly. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ, எவ்வளோ ஈஸியாக முடியுமோ ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை வச்சுருக்கணும் அந்த ஆர்கனைசேஷன் ரைட். தட் இஸ் சர்வீசபிலிட்டி. எஸ், நிறைய மொபைல் ஃபோன் மாடல் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் டேமேஜ் ரைட். டேக் அ மொபைல் ஃபோன் மோட்டோரோலாவே எடுத்துக்கலாம். மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸ்க்கு சர்வீஸ் சென்டர்ஸ் எவ்வளோ இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியணும் ரைட்டு. ஸோ நாங்கள் ஒரு ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஊரில் சர்வீஸ் பார்ட்னர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரைட். ஒரு ப்ராடக்ட் டேமேஜ் அப்படின்னா அந்த ப்ராடக்டை எவ்வளோ சீக்கிரம், எவ்வளோ ஈஸியாக அந்த கஸ்டமர்னால் ரெக்டிஃபை பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறது தான் வந்து சர்வீசபிலிட்டி. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்பான்சிவ்னஸ். is a measure of how well the manufacturer of the product is able to adopt the changing needs of the customers right. I told you earlier. ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 10 years பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் குட்டியாக இருக்கும், சின்னதாக தான் இருக்கும். அதில் மொபைல் ஃபோன்ஸில் பேச முடியும், எஸ்எம்எஸ் அனுப்பலாம். தட் இஸ் த ஒன்லி ஃபீச்சர்ஸ் அவைலபிள் in that phone. that is called as feature phone அப்படின்னு சொல்லுவாங்க ரைட். ஸோ nowadays yes the mindset of the customers starts changing ரைட். மொபைல் ஃபோன்ஸில் டச் ஸ்க்ரீன் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஒரு நல்ல கேமரா இருக்கணும், ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டம் இருக்கணும் ரைட். ஸோ அந்த கஸ்டமர்ஸோட சேஞ்சிங் நீட்ஸையும் அந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டு ரைட், அந்த நீட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க கொடுக்கணும் ரைட். தென் ஒன்லி தே கேன் சர்வைவ் இன் த மார்க்கெட் ரைட். டேக் அன் எக்ஸாம்பிள், நோக்கியா அப்படிங்கிறவங்க வந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும்போது தே ஸ்டார்டட் யூஸிங் விண்டோஸ் ஓஎஸ் ரைட். அதனாலேயே வந்து அந்த மொபைல் ஃபோனுக்கு மார்க்கெட் இல்லாமல் சர்வைவ் ஆக முடியாமல் இப்போது நவடேஸ் தான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க ரைட். விண்டோஸ் வந்து ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளோட கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு தே ஸ்டார்டட் திங்கிங் ரைட். தே அவங்க நினச்சிட்டாங்க, பிலீவ் பண்ணிட்டாங்க ரைட். தென் ஒன்லி தே ஸ்டார்டட் மூவிங் டுவர்ட்ஸ் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ரைட்டா. ஸோ கஸ்டமர் நீட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஆர்கனைசேஷனோட சக்ஸஸே இருக்குது ரைட். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ்தட்டிக்ஸ். is the effect of human senses such as
லுக், ஃபீல், ஸ்மெல் ஆர் சவுண்ட். அந்த மொபைல் ஃபோனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அந்த மொபைல் ஃபோன் அந்த கஸ்டமர் ஹேண்டில் பண்ணும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக, எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீல், ரைட்? எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது, ரைட்? கலர் அட்ராக்டிவாக இருக்குதா, ரைட்? இட் இஸ் க கைண்ட் ஆஃப் எஸ்தட்டிக்ஸ். லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான், ரைட்? அந்த ப்ராடக்டோட லுக் அண்ட் ஃபீல் that gives an additional satisfaction to the customers even though that product performs well. If that product looks appealing, right, that customer satisfaction இன்னும் improve ஆகும், right? So that is about the dimensions of product quality. The next one is dimensions of service quality. The first one is reliability. Refers to the dependability of the service providers and their ability to keep their promises. ஒரு சர்வீஸ் ஆர்கனைசேஷன் மார்க்கெட்டில் லான்ச் ஆகும்போது நாங்கள் இன்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுக்குறாங்களோ, that promises must be maintained to the customers, ரைட்டா? ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸாகவே எடுத்துக்கிட்டோம், அவங்க வந்து நம்ம லான்ச் ஆகும்போது வந்து நாங்கள் கஸ்டமர்ஸோட ப்ராப்ளம்ஸை எவ்வளோ சீக்கிரம் கிளாரிஃபை பண்ணுவோம், எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணி கொடுப்போம்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ராமிஸை அவங்க காப்பாற்றணும், ரைட்? தட் இஸ் ரிலையபிலிட்டி, ரைட்? how good they are keeping their promises அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்பான்சிவ்னஸ். இட் ரெஃபர்ஸ் டு த ரியாக்ஷன் டைம் ஆஃப் த சர்வீஸ், ரைட்? ஸோ ஒரு கஸ்டமர் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் மேலே எவ்வளவு குயிக்காக தே ஆர் டேக்கிங் ஆக்ஷன், ரைட்? ஹவு ஃபாஸ்ட் தே ரியாக்ட் டு த ப்ராப்ளம்க்கு ரியாக்ட் பண்ணி அது எவ்வளோ தூரம் குயிக்காக சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதான் வந்து ரெஸ்பான்சிவ்னஸ், ரைட்? இந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அஷூரன்ஸ். refers to the level of certainty a customer has regarding the quality of the service provided. Yes, if a service organization keeping their promises well, yes, that கஸ்டமருக்கு ஒரு அஷூரன்ஸ், இந்த கம்பெனி வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும், ரைட்? தட் இஸ் கால்ட் அஸ் அஷூரன்ஸ், ரைட்? by that assurance, ரைட், தே கேன் கெட் மோர் கஸ்டமர்ஸ், ரைட்? ஒரு கஸ்டமர் வந்து இன்னொரு கஸ்டமர் கூட ரெஃபர் பண்ணலாம், ரைட்? ஸோ தேட் ஆர்கனைசேஷன் ஷுட் கீப் their assurance good. Next is empathy. Being able to understand the needs of the customer as an individual and meet the special requirements of the customer, ரைட்? ஆர்கனைசேஷன், வெல் டெவலப்ட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து நிறைய நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும், ரைட்? ஸோ தேட் ஆர்கனைசேஷன் டேக்ஸ் எவ்ரி கம்ப்ளைண்ட் அஸ் அன் இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தருக்கும் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து இண்டிவிஜுவல்ஸோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து நல்லா கீனாக அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கான சொல்யூஷனை எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல இருக்குது, ரைட்? ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் மேலேயும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்துக்கிட்டு, ரைட், அவங்களோட ப்ராப்ளமை எவ்வளோ குயிக்காக சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் எம்பத்தி. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் tangibles. It refers to the service look and feel, right? So if the member working in the service organization keeps a good relation with the customers, right, that will gives you a good feel to the customers, right? That is called as tangibles. சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறவர் ஒரு கஸ்டமர் கூட நல்லபடியாக பேசினார் அப்படின்னா, அவரோட ப்ராப்ளம் வந்து நல்ல விதமாக கேட்டு சால்வ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா வந்து at that time that customer feels good, right? That is called as tangibles. The next one is introduction to TQM. So TQM is a management principle, right? What are the reasons for implementing the TQM in an organization அப்படிங்கிறது பார்க்கலாம். So the first one is it has become a question of survival in the intense competitive market, right? So ஒரு ஆர்கனைசேஷன் நல்ல குவாலிட்டி ப்ராடக்டை கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தா தான் வந்து they can survive in the market, right? That is competitiveness அப்படின்னு பார்த்தோம், right? So to improve their quality in an organization, it is essential to implement TQM principles, right? The next one is increasing customer consciousness all over the world, right? By properly keeping good relation
with the customers and also meet the customers satisfaction. That organization creates consciousness all over the world. இந்த ப்ராடக்ட் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே வந்து கிரியேட் ஆகும். ரைட், டேக் அன் எக்ஸாம்பிள் ஒன் ப்ளஸ். எஸ், ஒன் ப்ளஸ் ஈவன் தோ இட் இஸ் அ சைனீஸ் ப்ராடக்ட், ரைட், அந்த ஒன் ப்ளஸோட குவாலிட்டி ஆகட்டும், குவாலிட்டி ஆன் ஹார்ட்வேர்ஸ் அண்ட் ஆல்சோ ஆன் சாஃப்ட்வேர்ஸ், இட் கிரியேட்ஸ் a great impact on the customers throughout the world, right? OnePlus 8 லான்ச் ஆகும்போது அதுக்கான கஸ்டமர்ஸ் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈகராக இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம், ரைட்? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் need for earning profit instead of making profit. That organization, by properly implementing the TQM principles, it can earn profit, right? Without நிறைய காஸ்ட் கட்டிங் ஒர்க் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறத விட, பை ப்ராப்பர்லி சாட்டிஸ்ஃபைங் த கஸ்டமர்ஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்து நிறைய கஸ்டமர்ஸை ஏர்ன் பண்ணி அதனால் தேட் ஆர்கனைசேஷன் கேன் ஏர்ன் ப்ராஃபிட். The next one is crucial role played by organizational issues such as leadership, human resources in quality management, right? By properly implementing the TQM principles, not only earning profit, right, managementல administrationல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்லையும் we can solve easily, right? How a leader or how organization chart இருக்கும், ஆர்கனைசேஷன் சார்ட்டில் யார் யாருக்கு என்னென்ன ரோல்ஸ் அப்படிங்கிறத கிளியராக டெபிக் பண்ணிடுவாங்க, ரைட்? அவங்கவுங்க அந்தந்த ரோலில் இருந்து ஒர்க் பண்ணாலே போதும், we can achieve the target, right? Target in a sense, we can do quality products and we can satisfy the customers. Yes, the next one is the TQM definition. It is the management approach of an organization centered on quality, based on the participation of all its members and aiming at long-term success through customer satisfaction and benefits to all the members of the organization and to the society. Yes, that is stated by an organization called ISO, right? So management, it TQM ங்கிறது ஒரு management approach which mainly focuses on producing quality products, right, and aiming in long-term success. Yes, or long-term success by giving customer satisfaction கொடுத்து and also it benefits to the members, those who are working in அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் ஏற்படுத்தணும். அண்ட் ஆல்சோ டு த சொசைட்டி, ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு சொசைட்டிக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்டை டெவலப் பண்ணி சொசைட்டிக்கும் பெனிஃபிட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ டு த மெம்பர்ஸ் who are working in the organization, அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும். எஸ், தட் இஸ் த டெஃபினிஷன் ஃபார் TQM. எஸ், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், this is about today's class. Yes, in the next class we will discuss about basic concepts of TQM framework and lot more things. Thank you.